வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்தது படி பார்த்தீங்கன்னா 25,117க்கு மேலே சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட்டு அப்சைடில் இருக்கணும். அதுவே 25,042க்கு கீழே வந்தாருன்னா டவுன் சைடில் இருக்கும்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 25,080 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பையபோவ் லைன்ல இருந்து மேலே 2 ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்காரு. இது நீங்க மார்னிங் செஷன்லயே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலே போயிட்டாரு. நான் இப்போ 3 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். ஸோ 5 மினிட்ஸ் கேண்டிலே ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு. அங்கிருந்து செல் ஆக ஆரம்பிச்சவரு ஒரு நல்ல பெரிய செல்லிங் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. பையிங் போனதுல நம்ம எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அதே செல் ஆகும்போது இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருந்தா ஒரு பெரிய மூமெண்டம் கிடைச்சிருக்குது. எகெயின் ஒரு செல் பிலோவுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி மேலே திருப்பி பையபோக்கு மேலே போயிட்டு எகெயின் செல் பிலோவுக்கு வந்துட்டார். ஸோ இது எல்லாம் மார்க்கெட்டில் டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்கும் வந்ததா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எகெயின் இங்கேருந்து ஒரு பெரிய ட்ராப் பண்ணி காலில் இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு புட்டில் நல்ல ப்ரீமியம். ஸோ காலையில் எந்த இடத்துல ப்ரீமியம் கிடைச்சதோ அதே இடத்துல தான் கிடைச்சிருக்கும். பார்க்கலாம், நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால்குலேஷனில் பார்த்துக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்னைக்கு கொடுத்துருந்தது 25,150 கால் 124க்கு மேலே. அதாவது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா 124க்கு மேலே யார் சஸ்டெயின் ஆகிறவரும் மார்க்கெட்டு அவர் சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூல்ங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளவு நேரம் கன்சாலிடேட் போட்டிருக்காங்க தெரியுதுங்களா? ஏன்னா அந்த விலை வரும்போது தான் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான். கடைசியா பிரேக் அவுட் கொடுத்து பிரேக் டவுன் பண்ணி வந்த கேண்டில் அழகா அதே விலையை போய் தொட்டுட்டு கீழே விழுகிறாரு. ஸோ இவ்வளவுதாங்க. இப்படிதான் நம்ம மார்க்கெட் பார்க்கணும். ஸோ அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வராரு. சப்போர்ட்ல எவ்வளவு நேரம் கன்சாலிடேட் பண்ணிட்டு எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு ஃபால். ஸோ இப்படிதான் மார்க்கெட் இருக்கும். சரிங்களா? நீங்க நம்ம இதுல எப்படி ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம கத்துக்கணும். ஓகே, இது எல்லாமே நான் எது சொன்னாலும் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்ங்கிறது 6 பாயிண்ட் போட்டு நீங்க பாட்டுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கும் போது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 9:40க்கு இந்த 99 70 காசுக்கு மேல கரெக்டா க்ளோஸ் வைக்கும் போது இங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் போயிருப்பாரு. நீங்க அவ்வளவு எடுக்கலைனாலும் 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தாராளமா கொண்டு போயிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கணும். சரிங்களா? ஓகே, இது இந்த வேல்யூங்கிறது இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்க எந்த ஸ்ட்ரைக்ல யூஸ் பண்ணீங்கனாலும் இதே கால்குலேஷன் மெத்தட் இப்படியே ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்குக்கு நான் இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன்னா 25,100 போய் பார்த்தீங்கன்னா அவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் 60ன்னா போட்டோம்னா 78 70 இந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 78.35ன்னு வச்சுக்கோங்களேன். இவர் 60ல இருக்காரு அப்படின்னா இவர் 78.35ல இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு? மினிமம் 124 அப்படிங்கிறது டார்கெட்டா இருந்திருப்பாரு. ஸோ 124 அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கு மேல போயிருக்காரு. ஹையை பார்த்தோம்னா தெரியும் 137 139க்குள்ள தாண்டல. ஸோ இந்த இடமெல்லாம் ட்ராப். இது சுத்தமான ட்ராப். அதுக்கு மேல ஒரு நாள் போக முடியல. சரிங்களா? அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு சடனா ஃபால். இங்க மட்டும்தான் அப்படின்னு இல்லை, 112 99 நீங்க சும்மா ஒரு வேல்யூ போடுறது அப்படின்னா எல்லாத்துக்கும் இது காமன் பிரைஸுங்க. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு மட்டும் இது ஒர்க் பண்றது இல்லை. 99 அப்புறம் 112 இங்க 78 தான் நம்ம சப்போர்ட்டா போட்டோம். 89 112 இது எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணிருப்பார். 112ன்னு பாத்தீங்கன்னா 112. ஸோ சிங்கிள் ப்ரீமியம் நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு வேணாலும் இது நீங்க யூஸ் பண்ணலாம்.
சரிங்களா? இதுதான் இதனுடைய பியூட்டி. நம்ம இதனாலதான் இந்த வேல்யூஸே வந்து மேஜிக்கல் வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதே வந்து 25,000 நான் 200 வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க இதை எப்படி ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மார்க்கெட்டுங்கிறது நம்ம சொல்றது பொதுவான விஷயம். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். இதை நீங்க சிம்பிளா எவ்வளவு சிம்பிளா பார்க்க கத்துக்கிறீங்களோ அவ்வளவு ஈஸியா இருக்கும். சரிங்களா? புரிதலோட பாருங்க, அவ்வளவுதான். இங்க ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சாதாரண மேக்ஸ் வேல்யூவேஷன் இங்க இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? சரிங்களா? இது சிம்பிளா பார்த்து பழகுங்க. நான் எப்பவும் சொல்ற போலதான் ஸ்டே ஆன் வேல்யூஸ். நான் சொன்னாலும் மார்க்கெட் மேல போகாது, யாரு சொன்னாலும் மார்க்கெட் மேல போகாது. அது எந்த இடத்துல போகுதோ நம்ம அந்த இடத்துல ப்ராஃபிட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம போய் மார்க்கெட்டை வந்து இயக்க முடியாது. சரிங்களா? ஓகே, நான் வந்து யூடியூப்ல நேத்து கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் வேல்யூ ஒன்று கொடுத்துருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா 25,150ங்கிறது 138க்கு மேல இருந்தால் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத டைரக்ஷனுக்காக நான் கொடுத்துருப்பேன். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 138 காலையிலேயே பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பவே கால் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுவே 25,200 புட்டு கொடுத்துருந்தேன். அவர் 124க்கு மேல இருந்தா, இதே வேல்யூ நான் நேத்தே கொடுத்துட்டேன். 124க்கு மேல இருந்தா மார்க்கெட்டு டவுன் சைட்ல இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது அப்படியே நடந்திருக்கும். அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பார்க்கவே ஒன்றும் விஷயமே இல்லை. ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. நேற்று கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நீங்க 124 வரும்போது உங்க முடிவு எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 200 வரைக்கும் எடுத்திருக்கலாம். ஸோ அது நீங்க ட்ரையல் பண்ணி கொண்டு போனாலும் சரி, இல்லை எனக்கு ஒரு 30 பாயிண்ட் கிடைச்சாலுமே போதுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நீங்க எல்லா பாயிண்ட்டும் எனக்கு வேணும்னு நினைக்க கூடாது. நான் பொதுவாக ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தேன். அந்த சப்போர்ட்ல இருந்து கரெக்டாக 105 பாயிண்ட். ஸோ அதுக்கு மேலேயும் போகல, கீழே வரல. அதுக்கப்புறம் திருப்பி ஃபால் கால் சைடு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து பையபோங்கிறது 25,094ங்கிறதுங்க. செல்பிலோங்கிறது 24,998ங்க. இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அந்த 25,094 அப்படிங்கிறது முக்கியமான விலையா செயல்படும். அதுக்கு மேல இருந்தா கண்டிப்பா 25,238 வரைக்கும் நாளைக்கு போக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 25,190ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்படும். அதையும் கீழே வந்து 25,142 அப்படிங்கிறது இன்னொரு ரெசிஸ்டன்ஸா செயல்படும். நாளைக்கு சென்ட்ரல் வேல்யூங்கிறது 25,046ங்கிறது. அதே போல சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,950ங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு கீழே இறங்கும் போது 24,902, இதே 24,854ங்க. சரிங்களா? இது வந்து நாளைக்கு டவுன் சைட் பாசிபிள். மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நான் எகெயின் வந்து இங்க காமிச்சிடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும், அதுக்காக தான். இப்போ நான் வந்து இதே லாங் டைம்ல சொல்றேன். நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த மாசத்துக்கு 24,885க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு இப்ப எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, இதை நம்ம வந்து கரெக்ஷனா எடுத்துக்கலாமா அல்லது ரீடெஸ்டா எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது வரும் நாட்களில் மார்க்கெட்டுடைய மொமெண்டத்தை பொறுத்தது தாங்க. சரிங்களா? நம்ம வந்து எப்பவுமே வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம், மார்க்கெட்டை வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேலை 25,018ல கரெக்டா சப்போர்ட் எடுத்திருக்காரு இன்னைக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் புல்லிஷில் தான் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா அப்சைடு டார்கெட் இன்னும் இருக்குங்க. 25,422 வரைக்கும் மினிமம் போக வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இன்னொரு கரெக்ஷன் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா எகைன் இது வரைக்கும் கூட வரலாம். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் கூட வரலாம். சரிங்களா? நான் அதை எப்போ முடிவு பண்ணணும், இந்த விலையை பிரேக் டவுன் பண்ணிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இந்த இடத்துல அடிக்கும் போது இங்க எடுக்கணும். இப்போ இதே வந்து அப்சைடு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நேரா இங்க வந்து திருப்பி இங்கிருந்து மேல போகலாம். அப்படி இல்லை, மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 24,093. ஆக்சுவலா வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 94ங்கிறது தான் வந்து பையபோ லைனாவே நான் கொடுத்துருப்பேன்.
ஸோ இப்போ புரியுதுங்களா? அது அது ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸ் கால்குலேஷனில் டெய்லி எடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான். ஆட்டோமேட்டிக்காக இந்த 25,094ங்கிறது ஒரு முக்கியமான விலைங்க. ஸோ மொத்தமாக 3 விலை நாளைக்கு முக்கியமாக செயல்படும். 25,018 ஒன்று, 25,094ங்க. அதுக்கு மேலே 151க்கு மேலே அப்சைட் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா தாராளமாக 348 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. அது எப்போ வேணாலும் டார்கெட் அடிக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இது அப்சைடு பாசிபிள். ஸோ நம்ம வந்து எப்பவும் மார்க்கெட்டை சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அப்சைடு டவுன் சைடுன்னு எப்பவும் பார்க்காதீங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் போக கற்றுக்கோங்க. அப்போ நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டுமே. புரியுதுங்களா? ஓகே, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,050 கால் 125 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆயிட்டார் அப்படின்னா மார்க்கெட் அப்சைடில் இருக்குங்கிறத சொல்ல வரேங்க. அப்சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 192 அண்ட் 278, சப்போர்ட் வந்து 94 அண்ட் 44ங்க. சரிங்களா? இது வந்து கால் சைடுக்கு. இதே 25,100 வந்து பார்த்தீங்கன்னா 105க்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டாரு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறத சொல்ல வருதுங்க. சரிங்களா? இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 152 அண்ட் 190, டவுன் சைடு வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 80 அண்ட் 54ங்க. சரிங்களா? புட் சைடு. அதனால நம்ம மார்க்கெட்டை இந்த விலை வரும்பொழுது முடிவு பண்ணுங்க. இது ட்ரெண்டுக்காக கொடுக்கக்கூடிய விலை மட்டும்தான். இதை வெடிச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க கத்துக்கோங்க. சரிங்களா? எப்பவும் சொல்றது போலதான் மார்க்கெட்டு சிம்பிளா பாருங்க. சரிங்களா? மேலும் ஏதாவது தகவல் தேவைன்னா 9842088858 என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் இடையில யாருக்காவது இந்த சென்செக்ஸ் டேட்டா வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்தேன்னா நான் உங்களுக்கு அனுப்புறேன். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஐ திங்க் பார்க்கலாம். நான் வந்து ஏதாவது மார்னிங் தனியாக வீடியோ போட முடிஞ்சா நான் போடுறேன். சரிங்களா? ஓகே, நன்றிங்க. நன்றி, வணக்கம்.